ஸோ மக்களே, நீங்கள் வந்திருக்குது சுண்டலி கேமிங். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஹியூமன் ஃபால் ஃப்ளாட் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து ரொம்ப ஃபன்னியான கேம் அப்படின்னு நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதனால் இந்த கேமை இன்றைக்கி விளாட போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஏதோ ஒரு லெவலில் இருக்கிறோம். ஓகே, இந்த கேம் வந்து இன்றைக்கி இந்த சுண்டலியோட ஆட்டத்தை பார்க்க போதுடா. முதல்ல நம்மளுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரூம் விட்டு தப்பிக்கணுமா. ஏண்டா இந்த கதவெல்லாம் உடச்சி போட்டு போகிறது அவ்வளோ கஷ்டமா? இவர் கையாலே பிடுங்குறேன். என்ன பலகை அடிச்சிருக்காங்களோ. ஆணியை வச்சுலாம் அடிக்க மாட்டாங்களா? கையால் பிடுங்கினாலே வருது. ஓகே, பூந்து வந்தாச்சு. இது அடுத்த லெவலா? ஓகே, இங்கே என்னமோ பண்ணும் போல். இங்கே என்னமோ லிவர் இருக்குது. என்ன லிவர் இது? என்னடா இது? இந்த லிவர் ஆட்டினா அங்கே ஒரு கிரேன் ஆடுது. எதையும் உடச்சிட்டேன். ஐயோ, கதவை திறங்கடா. அங்கே ஏதோ உடச்சிட்டேன்டாடி. கம்பெனிக்கு லாஸ் ஆகிட போகுதுடா. கதவை திறங்கடா. என்னடா அடைச்சி வச்சுருக்கீங்க? எப்படிடா போவேன்? இப்போ எப்படி போகிறது? இந்த லிவரை பிடிச்சி இன்னொரு வாட்டி ஆட்டணுமா? இப்போ ஆப்போசிட்டில் ஆட்டும். அம்புக்குறி அந்த சைடு தான் காமிக்குது. ஒருவேளை அப்படி தான் உடைக்கணுமோ? இருங்க, எதுக்கும் இந்த சைடும் வருவோம். என்னது இது? புகை வருது. அது ஏதோ பஞ்சு போல். அங்கே ஏதோ கண்ணாடி உடச்சிட்டேன்னு. ஐயோ சார், இது நான் போடல. ஏதோ லிவர் இருந்துச்சுன்னு பிடிச்சி விட்டேன். இது என்னது ஓரத்தில் இருக்குது? இதை வச்சா உடைக்கணும். ஆமாம், அடங்கு. இதை வச்சு உடைக்கணும் போல். இது தெரியாமல் போச்சு. இந்த கேமில் ஏதாவது சின்ன ஆப்ஜெக்ட் ஏதாவது ஓரமாக இருந்தாலும் அதை பார்த்துக்கணும் போல். இது ஓகே. இப்போ வந்து இது என்ன பட்டன்? அடா பாவீங்களா, பட்டனை வெளியே வச்சு எப்பட்றா உள்ளேருந்து வருவாங்க? கம்பெனி மேஸ்திரி சரியில்லை. ஓகே, இப்போ நம்ம ஏதோ இடத்துக்கு போகிறோம். உடச்ச இடத்துக்கு போகிறோம். அம்புக்குறி அங்கே தான் காமிது. சேவிங்னு வந்துடுச்சு. செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம் போல். இப்போ என்ன பண்ணணும்? இந்த சைடு அதே மாதிரி செவுரு இருக்கே வித்தியாசமா. இது எதாவது எடுத்துகிட்டு போய் தூக்கிட்டு போய் உடைக்கணுமா? தூக்கு தூக்கு தூக்கு. என்னடா அசையவே மாட்டேங்குது. வேறு என்ன பண்ணணும்? அந்த தாண்டி போய் ஜேசிபி ஆப்ரேட் பண்ணணுமோ? குதிரா. ஐயோ, செகண்ட் ட்ரை. ஓனோ, தேர்ட் ட்ரை. அடங்க, இந்த குண்டுமா இருக்குல்ல, அந்த என்ன சொல்லுவாங்க தெரில, அதை பிடிச்சி தோங்கணும் போல். ரொம்ப வாட்டி அடி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இதை பிடிச்சி தோங்கினா வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஜேசிபி ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஜூபர். ஓகே, இந்த ஜேசிபி எப்படி? இதுக்கு லிவர் தானாடா? ஏதாவது கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுக்க மாட்டிங்களாடா? எல்லாத்துக்கும் லிவரை கொடுத்துருங்க. ஐயோ, வெளியே போயிட்டேனே. சரி, வந்த வழியாகவே ரிட்டன் போவோம். குதிரா. அப்படியே உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ, உள்ளே போ. எக்கு எக்கு, உள்ளே போ, உள்ளே போ. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். எதுக்கு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணின்னு? நம்மளுக்கு அவ்வளோ வேலை இருக்குது. ஓகே, இந்த கிரெயின் வருது. இன்னும் இவ்வளோ ஸ்லோவாக வருது. இப்படி வந்தால் எப்படி உடைக்கும்? அதானே, உடைக்கவே இல்லை. பின்னாடி உம்மா, பின்னாடி வா, பின்னாடி வா. ருவஸ் ருவஸ். அப்படியே வந்து ஒரு ஃபோர்ஸில் அப்படியே டவுன்னு போய் இடிக்கணும். அப்படியே செதறணும். எப்படி போடு? செவுரு பறந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து ஜேசிபியை விட்டு போவோம். ஐயோ, லிவருக்கு மாட்டிக்கிச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து அங்கிட்டு போகணும். அப்படிக்கா போனால் போக மாட்டோம். அதனால் இப்படிக்கா போய் பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கறனால போயிடுவோம்னு நினைக்கிறேன். போயாச்சு. சூப்பர். அடுத்த செக் பாயிண்ட்டையும் பிடிச்சாச்சு. என்னடா டே, எங்களுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்தா பத்தாதுடா. இந்த கதவை திறங்கடா, போகிறேன். இதுக்கு ஏதாவது டாஸ்க் இருக்குமோ? இது இந்த டப்பா ஏற்கனவே ஒரு லெவலில் முடிச்சிருக்கேன் நீ. அப்போ இந்த டப்பாவை வைக்கிறோமா? எங்கேயா ஒரு இடம் இருக்கும், அதை தேடணும். ஒருவேளை இந்த ஜேசிபியை திருப்பி இங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்.
அது வழியாக தொங்கினே அந்த சைட் போகணுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவோம். தொங்கடா புட்றா ஐய் அப்படிக்கா போ, முன்னாடி போ, திருப்பி ரிவர்ஸ் வா, அப்படியே முன்னாடி போ. என்னடா நடக்கிற, பறந்தாதான்டா வரும். ஐயோ இப்படி பண்ணால் வராது போலையே. சரி நம்ம இப்படிக்கா அப்படியே குதிச்சு இங்கேருந்து குதிக்கலாமா, குதிக்க முடியுமா, குதிச்சிட்றா இப்படி. ஐயோப்பா வந்துட்டேயா, சூப்பரு. இந்த லிவர் வரையா இன்னும் ஹைட்டாக கொடுத்துருக்கான், குதிரா. ஐயோ பிடிங்கிருச்சு, என்னடா கையோட வந்துருச்சு. ஐயோ என்ன இது, தொட்டாலே பிடிங்கின்னு வருது எல்லாம். இதை வச்சு அந்த கண்ணாடியை உடைக்கணுமோ, உடச்சி தான் பார்த்துருவோம் என்ன பண்ணணும். உடடா உட, என்னடா உடைய மாட்டேங்குது, உட உடைய மாட்டேங்குது, தொடவே இல்லையா. இப்போ கீழேருந்து மேலே பார்க்குறேன் உடையும், உட அசிங்கப்படுத்துதே. டேய் உடஞ்சிரு, லாஸ்ட் அடி உடையலை. பின்னாடி இருந்து முன்னாடி வருவோம், பின்னாடி போ, முன்னாடியுமோ ஒப்போ லாந்திருப்பேன் பின்னாடி. ஓகே இதோ இந்த பச்சை பட்டன், இதை அழுத்துனா ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. இதுக்கு தான் அந்த டப்பா வச்சுட்டேன். இப்போ வந்து டோர் ஓப்பன் ஆகிருக்கும். என்னடா இவ்வளோ ஈஸியாக கொடுத்தா, எப்படா எப்பட்றா வளருதே வாய். இது என்ன பைப்பு, பிடிச்சி இழுத்தா வந்துருமோ, எல்லாமே வந்துடுது, இதுவும் தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன இது, அடா பாருங்களா, இதுலேருந்து தான் குதிச்சு அந்த சைடு போகணுமா, நம்ம வேறு மாதிரி பண்ணியிருக்கோம். ஏதோ ஒன்று நம்ம எப்படியோ முடிச்சிட்டோமா அந்த லெவலை. என்ன இன்னும் சேவிங் வரல, செக் பாயிண்ட் இல்லையோ, இது தப்பான்ட்டோமா. இது என்ன லிவர், அந்த டோர் ஓப்பன் ஆகுது. ஆனால் இவ்வளோ ஹைட்டாக வச்சா எப்படி போவேன், ஒரு வேளை பின்னாடி ஏதாவது விட்டு வந்துட்டேன்னா, தப்பாக பண்ணதுனால தப்பாக வந்துருச்சா, இல்லையே. இதுக்கு மேலே எதுவுமே இல்லைங்க, என்ன பண்ணணும். இதை உடைப்போம். இந்த கம்பியை எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில, ஏன்னா எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏங்க மண்டையிலே போட்டு நசுக்கியிருக்கோம். ஓகே இப்போ இந்த லிவரை இழுத்து பார்ப்போம். லிவரை பிடிச்சிரு, என்ன வரல. இருங்க இந்த கம்பியை தூக்கிட்டு போவோம். ஐயோ கம்பி, கால் 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 கால், ஐயோ ஐயோ. ஓகே இப்போ வந்து இந்த கம்பியை தூக்கிட்டு போய் அங்கே வைப்போம். வேடா கம்பியை வேடா வெய். டேய் இந்த வாட்டியாவது வெயிடா, எவ்வளோ நேரம்டா நானும் இதை வைக்கிற கஷ்டப்படுறேன். டேய் வெயிடா, அப்பா வச்சிட்டான். என்ன இப்போ ஓப்பன் ஆகலை, லிவர் பிடிச்சி இழுக்கணுமோ. ஒர்க் ஆகிடுச்சி, சூப்பர். நம்ம வந்து இப்போ அடுத்த லெவலுக்கு வந்துட்டோம், செக் பாயிண்ட்டும் பிடிச்சாச்சு, சூப்பர். இப்போ என்ன பண்ணணும், இங்கேருந்து அங்கிட்டு போகணுமா, குதிரா. ஐயோ இதுக்கு அழகாக இந்த சைடே பார்த்துருக்கலாமோ. முன்னாடியே ஒரு லிவர் இருக்குது, அதை பிடிச்சி இழுப்போம். முதல்ல என்ன ஆகும், லிவரை டி பிடிச்சாச்சு. முதல்ல ரைட் சைடு இழுப்போம். இது நவுறுது ஏன், புரிஞ்சிருச்சு. அங்கே இருக்க அந்த டப்பாவை தூக்கின்னு வந்து இதில் இந்த பச்சை கலர் அந்த இதில் வைக்கணும் போல், அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கணும். இவ்வளோ ஈஸியாக இருக்கேடா. முதல்ல இந்த டப்பாவை தூக்கின்னு வரணும். வாடா சீக்கிரம் வெயி. இப்போ திருப்பி அங்கிட்டு விழுந்துடாது. இப்போ திருப்பி அங்கேயே குதி. அவ்வளோதான் வந்தாச்சு. ஏறுறா, இருங்க இந்த கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏறுறா, அப்படியே மேலவா. அவ்வளோதான். இப்போ திருப்பி லிவரை வந்து லெஃப்ட் சைடு இழுக்கணும், அவ்வளோதான்டா. இல்லைற என்னங்க இவ்வளோ ஈஸியாக கொடுத்தா என்ன எப்படி சொல்கிறது, நம்மளுக்கெல்லாம் இது பத்தாது. சரி நம்ம இந்த கேமுக்கு வருவோம். கேமை பிடிச்சி பாக்ஸ் எடுத்து வைப்போம். வச்சாச்சு, சூப்பர். அடுத்த லெவலையும் முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த லிவரை போய்ட்டு திருப்பணும், ஏன்னா நம்ம அந்த சைட் போகணும்ல. அப்புறம் இங்கேருந்தே பறந்து போய் குதிச்சேன்னா அவுட் ஆகிடுவேன். அதனால் லிவரை முதல்ல திருப்பிக்கணும்.
ஓகே, லிவர் போயிடுச்சு. இது என்னது, கிரேன் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அப்படியே போவோம். குதிரை எந்திரி எந்திரி. இப்படியே இன்னொரு குதி. அவ்வளோதான். இந்த லெவலையும் முடிச்சிட்டோம். நம்ம இவ்வளோ தூரம் முடிச்சிருக்கோமா? என்ன நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கே. இது என்ன லெவல்? மேலே குதிக்கணுமா? அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த செவுறு உடைக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை. அதனால் நம்ம குதிச்சே மேலே போவோம். மேலே 1 இயர் ஆயிடுச்சு. இன்னொன்று இயர் ஏறா. ஏறா. மேலே இடிக்குது. இடிக்கவே இல்லை, ஆனால் ஏன் ஏறலன்னு தெரில. சரி, எதுக்கும் நம்ம இந்த சைடே ஏறுவோம். தலை இடிக்குது. இன்னொரு வாட்டி ஏறாமல் போயிட்டானா? ஏறா. இன்னொரு வாட்டி. இந்த லாஸ்ட் டைம். சூப்பர். ஓகே, இது ஏறியாச்சு. இது ஈஸியாக இருக்கும் ஏறுறதுக்கு. ஏறிட்டோம். இப்போ வந்து அங்கே என்ன கிரேன் தொங்குது, அதை பிடிக்கணுமா? தூக்கி வீசிச்சு. என்ன பண்ண? ஏதோ பண்ணி வந்துட்டேன். இந்த கேமை வந்து ஏதோ ஷார்ட்கட்டில் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்படி தான் முடிக்கணுமா, இல்லை நானே ஏதோ புது ரூட்டு கண்டுபிடிச்சி வரேனான்னு தெரில. சரி, அடுத்த வேலையை பார்ப்போம். இது என்ன ட்ரெயின்? அது ஏன் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க? இது என்ன மரக்கட்டை? தூக்கடா மரக்கட்டையா? என்னடா ட்ரெயின் போகுது? இது தடுத்து வச்சுருக்கீங்களா? இந்த இதை உடைக்கிறதுக்கு இந்த ட்ரெயினை அப்படியே யூஸ் பண்ணணுமா? சரி, அப்பா எவ்வளோ நேரம் கழிச்சு அடுத்து செக் பாயிண்ட் வருது. ஆமாம், இப்போ தானே முடித்தோம். சரி, அதான் இப்போ வந்து இங்கே எங்கேயோ குதிச்சு போகிறோம். ஐயோ, வழி இல்லை. சோசை மண்டையிலே அடி விழுந்துச்சு. எப்போ என்ன பண்ணணும்? இருங்க, முதல்ல இங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, இதில் ஏறி போவோம். என்னடா கண்ணாடி உடச்சிட்டிங்க? ஓகே, கண்ணாடி பீஸாக போயிடுச்சு. இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஏதோ டோர் இருக்குது. இந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு டாஸ்க்கை பண்ணணும். சரி, என்னடா பண்ண போகிறீங்க? இங்கே பக்கத்தில் பட்டன் இருக்கே. பெட்டி அங்கே மேலே இருக்கு. அப்படிக்கே தான் போய் எடுக்கணுமா பெட்டியை? எப்படி ரெடி இந்த மாதிரி வச்சா எப்படிரா? பெட்டியை அங்கே வச்சுருக்காங்க. போகிறதுக்கு தான் பெட்டி வேணும். பெட்டி எடுக்கிறதுக்கே போகணும் போல. இன்னும் புரியலை. இங்கே இருக்குது பெட்டி. அதுக்கு எப்படி போகிறது? அப்போ அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ளே பெட்டி போல். இதை முதல்ல முடிப்போம். எங்கேயோ குதிச்சு எப்படியோ வந்தேன். கரெக்டாக வந்துட்டேன் போல். இது என்ன இரும்பு குண்டு? தூக்கி கீழே போடுறேன். அடா, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது வரைக்கும் இவ்வளோ வெயிட்டாக நான் தூக்குனதே இல்லையே. ஐயோ, கீழே இறங்கடா முதல்ல. பார்த்து கீழே விழுந்துராத கீழே. இப்போ கை விட்றா. ஓகே, இப்போ வந்து திருப்பி இதை விழ வைப்போம். ஐயோ, வாய் உலருதே. என்னடா இது? கீழே விழு. கோவமான ஒரே குத்து சளியாக நொறுங்கி போயிடுவேன். என்னடா இது உருண்டுக்கிட்டே இருக்கு, கீழே விழ மாட்டேங்குது. இன்னொரு வாட்டி பண்ணுறாய். மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ஒரு பயில் சுண்டலினா சும்மா இல்லை. சுண்டலினா ஒரு ஃபயர். அப்படியே ஏறு. அப்படியே கீழே தள்ளு. கயிறை வெட்டி விடு. கடிச்சா அப்படியே அத்துரும். அதனால ஏறா. ஏன்டா? சூப்பர், கீழே விழுந்துருச்சோ. என்ன லேயராக கீழே வருது. ஐயோ, விழுந்துட்டேனே. ஓகே, இப்போ வந்து இது என்ன பண்ணியிருக்கோம் பார்ப்போம். என்ன பண்ணியிருக்கோம்? கீழே வர வச்சுருக்கோம். எதுக்கு தெரியலையே. தப்பாக எதாவது பண்ணிட்டோமா? மாட்டிக்கினேன். சுண்டலி மாட்டிக்கிச்சு. ஐயோ சுண்டலி பறந்துச்சு. என்னடா கை சுலுக்கிச்சு. அப்பா, என்னடா இப்படி பண்ணிட்டீங்க? அப்படியே மேலே வா. ஓகே, இதுக்கு மேலே ஃபன் இல்லை, இதுக்கு மேலே பேச்சு இல்லை, ஒன்லி செயல். அப்பா, கொஞ்சம் விட்டுருந்தா கேம் விட்டு வெளியே தோற்றிருப்பாங்க. ஓகே, அந்த சைடு போகிறதுக்கு தான் இது வந்திருக்கு மேலே. புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ உள்ளே போய் அந்த டப்பாவை எடுத்துன்னு வருவோம்.
தரங்கடா, என்னடா எவ்வளோ ஸ்லோவாக திறக்குறீங்க? கிவ் மீ த பாக்ஸ், டேக் த பாக்ஸ். அப்புறம் என்ன சொல்கிறது? சரி, அதான் வரலையே, விட்டுருவோம். வெளியே வாடா, வெளியே. இது ஒன்று மாட்டிக்குது. ஓகே, இதை எடுத்து இங்கே வைப்போம். ஆமாம், இதுதான் இதோட பெருசாக இருக்கே. ஐயோ, எப்படி கொண்டு போவேன்? அந்த சைடு போயிட்டு எடுத்துன்னு வரணுமா என்ன? மேலே ஏறு, அப்படியே அந்த சைடு போ. இப்போ அதை பிடிச்சிடுறேன். வரும்டா, வரும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ கம்பியை பிடிக்க சொல்லடா. வரவே மாட்டேங்குதே. ஐய, தூக்கணும் போல, அது மறந்துட்டேன். தப்பாக நினைக்க வேணாம், மறந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணேன். கடைசியில் மேலே பார்த்தா தூக்கிட்டான். ஓகே, இதை வந்து இந்த பச்சை கலர் பசரில் வைப்போம். என்ன க்ளோஸ் ஆயிடுச்சு? ஒரு வழியா செக் பாயிண்ட்டை பிடிச்சிட்டோம். எப்பா, போக போக கேம் டஃப் ஆகிக்கொண்டே இருக்கிறது. ஓகே, எல்லா லெவல் வந்தோடனே முதல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த இத்தினூண்டு இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு முதல்ல அலசி ஆராயணும். முதல்ல லீவரை பிடிச்சி ஆட்டுவோம், என்னென்ன நடக்குது. அங்கே ஒரு பிரிட்ஜு வருது. ஓகே, அடுத்து இந்த சைடு என்னது இருக்குது? இது அவுட் ஆஃப் ஏரியா போல். இந்த சைடு நம்மளுக்கு ஐயோ, திரும்பினா கீழே. என்ன பண்ணணுன்னே புரியலையே, இவ்வளோ நேரமாக யோசிக்கிறேன், ஒன்றும் வரலையே. ஓகே, இங்கேருந்து அந்த சைடு போவோம். ஏறா. ஆமாம், இப்போ நான் ஏறிட்டேன். எப்படி அந்த சைடு போவேன்? அந்த லிவர் யாராவது ஆப்ரேட் பண்ணுமே. இது மல்டி பிளேயராக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். இது வேறு சிங்கிள் பிளேயராக, அதனால் இப்போ எனக்கு ஒரு யோசனை வருது. என்னதுன்னா, இந்த லிவரை பிடிச்சிட்டு அந்த பிரிட்ஜை பாதியில் நிற்க வைக்கணும். ஏன்டா போயிட்டே இருங்க. ரிவர்ஸ். போதாது, இன்னும் கொஞ்சம் லேசா. போதும். இப்போ வந்து அதில் ஏறிட்டு அந்த சைடு குதிச்சிட்டேன்னா அந்த சைடு போயிடுவேன். எப்பட்றா? ஓகே, இப்போ வந்து பிடிச்சி ஏறுவோம். ஏறிட்டோம்ல, விழுந்துடாதரா, அசிங்கமாயிடும். அப்படியே போனோம். ஐயோ, உப்பு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, டக்குன்னு கிளிக் பண்ணேன், இல்லைன்னா கீழே தான். இங்கே இருக்குது பட்டன். ஆனால் அந்த பாக்ஸ் எங்கடா? ஏற்கனவே பார்த்தோம்னா அந்த பாக்ஸ் ஏதோ அந்த மேலே இருக்குது. அது எப்படி எடுக்கணும்? இதை பிடிச்சி இழுத்தாலும் வர மாட்டேங்குது. என்னடா பண்ணணும்? என்னடா இப்படி குதிச்சு வந்துட்டேன். எப்படா? அதுக்கு எதுக்குடா அந்த பிரிட்ஜு கொடுத்துருக்கீங்க? புரியலையே. அந்த என்ன அங்கே அந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்தா தெரியுது. அந்த பிரிட்ஜில் இருந்து பார்த்தா அந்த தொங்குவாங்கள்ல, அந்த சர்க்கஸ்லலாம் தொங்குவாங்களே, அந்த மாதிரி இருக்குது. அதில் தான் போகணும் போல். ஓகே, இதிலேருந்து அங்கே குதிக்கிறது என்ன பெரிய விஷயமா? ஒரே குதி. ஐயோ, 2வது அட்டெம்ப்ட். குதிடா. ரிவர்ஸ் வந்துட்டோம்னா குதிடா. ரொம்ப அசிங்கப்படுத்துது. அப்பா, இருக்குண்ணா, வாயை கொஞ்சம் அடக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேருந்து அங்கிட்டு மேலே ஏறி போகணும் போல். ஏறா. ஐயோ, என்னடா செவுத்துல தூக்கி வச்சிட்டிங்க? என்னடா பிடிங்கிட்டு வந்துருச்சு? என்னடா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரே எல்லாமே பிடிங்கினே வருது. ஓகே, இந்த டப்பாவை தூக்கிட்டுமே அங்கே போடணும். இப்போ வந்து பிரிட்ஜை இங்கே வைப்போம். பிரிட்ஜை இங்கே வா. 4 லிவர். இப்போ இந்த டப்பாவை தூக்கிட்டுமே மேலே வைப்போம். வச்சாச்சா? இப்போ வந்து இந்த லீவரை அந்த சைடு தள்ளுவோம். தள்ளு. ஓகே, நல்லா போட்டு போனதுக்கப்புறம் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு அந்த சைடு தாவி குதிச்சுட்டு பாக்ஸ் எடுக்கணும். ஓகே, குதிடா. ஐயோ, நம்மளுக்கே இப்படி மிஸ் ஆகுது. பாக்ஸு எங்கே இருக்கு? ஓகே. பாக்ஸை வச்சாச்சு. சூப்பர். அவ்வளோதான், இந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட்டட். செக் பாயிண்ட் பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் எத்தனை டாஸ்கராக இருக்குது? எக்ஸிட்டு. வாவ், எக்ஸிட் வழி இருக்குது. போடு, சூப்பர். கீழே என்னமோ இருக்கா? எங்கடா ஓடுற? கீழே போடுறா.
கீழே என்ன லிவர் கொடுத்துருக்காங்க? இதை எதாவது வச்சு உடைக்கணுமா? இந்த பலகையை வச்சு உடைக்கணுமா? தூக்குடா, வாடா, குதிரா போட ஓட. ஏய், பலகையை மேலே போட சொல்லடா, உடைக்க சொன்னேன். ஓகே, பலகையை தூக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த இதில் வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் அதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பலகையை எடுத்துகிட்டு வந்து அப்படியே தூக்கிட்டு போய் இதில் கரெக்டாக வைக்கணும்னு நினைக்கிறேன். இதில் வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். அதுதான் பண்ணணும். பிடிறாத, பிடிச்சி இல்றா. ஓ, அந்த இதை பிடிச்சிட்டு இருக்கேண்ணா. இழு. சபா, வரவே மாட்டேங்குதே. ஜாய், எதடா பிடிச்சி இழுக்கிற? என்னடா பண்ணுற? ஏங்க இவன் ரொம்ப அப்படியே என்ன சொல்ல, ஒரு ஸ்டிஃபாக இருக்க மாட்டேங்கிறாங்க, சொங்கியுமே இருக்கிறான். தள்ளு. அப்படியே அங்கே போயிட்டு அங்கே ஒரு தள்ளு. கரெக்டாக வச்சுட்டோம். சூப்பர். இப்போ வந்து இந்த லிவரை பிடிச்சி இழுக்கணுமா? லிவரை பிடி. என்ன பிடிக்க முடியல. ஐயோ கீழே விட்டேனே. இப்போ இங்கேருந்து மேலே குதிக்கணுமா? ஓரளவுக்கு ஹைட்டு வச்சுட்டு மேலே குதிக்கணும் போல். கொஞ்சம் இறக்கிப்போம். கீழே இறங்கு. கீழே இவ்வளோ வேணாம். நோ குதிச்சிடலாமா? பிடிச்சிட்டாயே. வேணாம், கொஞ்சம் மேலே ஏற்றிப்போம். ஏன்னா அங்கேருந்து அங்கே குதிக்க முடியுமான்னு தெரில. இது வேணாம். ஏன்டா ஒரேடியாக தூக்குனா ஒரேடியாக தூக்குற, இல்லைன்னா கீழே இறக்கிடுற. இப்போ கரெக்டாக பிடுறா. இப்படி. சூப்பர். ஐயோ, சரிச்சிருச்சு. சபா, ஒரு வழியாக 500 அடி வச்சுட்டேன். இதை வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம். ஓகே, திருப்பியும் குதிப்போம். ஐயோ, இப்போ தானே இப்படி குதிச்சு அடி வாங்கணும். வேணாம், நம்ம அப்படியே நவுந்துருவோம். அப்படிக்கா நடுவுலேருந்து குதிப்போம். குதிரா, இப்போ குதிரா. இப்போ நீ விழ மாட்டடா, தெரியும்டா. சூப்பர். ஏறிட்டான். இப்போ இங்கேருந்து அங்கே குதிக்கணும். இப்படியோ பிடிச்சிட்டான். ஏறுவானா? ஏறலை. சரி, இன்னொரு வாட்டி குதி. சூப்பர், குதிச்சிட்டான். இப்போ இங்கேருந்து அங்கே போகணும். அதுதான் இப்போ பெரிய பிரச்சனை. குதிரா. சபா, இப்போது குதிப்பியாடா? எத்தனை வாட்டரா பண்ணுறது? அப்பா, குதிச்சிட்டான். எவ்வளோ நேரம்? ஏண்டா இதுலேருந்து இதில் குதிக்கிற கஷ்டமாடா? ஓகே, இப்போ வந்து இங்கேருந்து அங்கிட்டு போகணும். அந்த சைட் போகிறதுக்கு இப்படி தாவி போகணும் போல். ஏன்டா அது ஏன் நீ தான்டா ஏற மாட்டியா? பிடிச்சி தான் போவியா? ஓகே, இப்போ என்ன பண்ணும்? கீழே என்னது பலகை? இந்த பலகை எடுத்து உடைக்கணுமா? இல்லைடா, இழுடா. டீ சொங்கி இழுடா. என்ன அது போயிடுச்சு? ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்படியே கீழே விழுவும். உடஞ்சிருச்சு. சூப்பர். இது உடைக்கிறது தானே அது? சூப்பரு. இப்போ இந்த லீவரை பிடிச்சி இழுப்போம். இழுடா. டீ இழுக்க தானே சொன்னேன், கையில் பிடிங்கிட்டு வர சொல்கிறடா. டீ என்னடா உடச்சிட்ட? ஏங்க எல்லா லிவரும் இப்படி பண்ணுறாங்க? ஓகே, இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. அதாவது அந்த லிவரை திறந்தால் இந்த கேட் ஓப்பன் ஆகுது. இப்போ இதில் ஸ்விங் பண்ணி கரெக்டாக அங்கே போகணும். பிடிச்சிட்டேன். இப்போ ரிவர்ஸ் வந்து கரெக்டாக முன்னாடி போய் குதிச்சிடணும். குதிரா. ஐயோ, நெக்ஸ்ட் ட்ரை. இந்த வாட்டி பிடிக்கிற. எத்தனை வாட்டி தான் உனக்கு? சூப்பர். என்னடா ஏரில் பிடிச்சிட்ருக்க? டேய், சரி, ஏதோ ஒன்று பிடிச்சிட்டானே. இப்போ அப்படியே இந்த வாட்டி போயிடணும். போடா அங்கிட்டு. ஐயோ, ஒரு ஃபோர்ஸ் வரல, அதனால் இந்த வாட்டி போகணும். குதிடா. உடச்சிட்டு போயாச்சு. ஓகே, இந்த கீழே விழுற மனுஷனுக்காக ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்ருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.